ஹாய், நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். இந்த முருங்கைக்கீரை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. இந்த ரோடு சைட்லலாம் வளர்கிற முருங்கை மரத்தினுடைய கீரை இருந்தப்போ அதில் நிறைய தூசி அழுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த தூசியெல்லாம் போகும். நான் இங்கே 3 பிடி கீரை எடுத்துருக்கிறேன். அதை வச்சுன்னு தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு நீ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை 3 பிடி, வேக வச்ச சாம்பார் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, பூண்டு கொஞ்சமாக, பச்சை மிளகாய் 4. இனி இது எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் நான் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நான் இதில் கடுகெல்லாம் தாளித்து போடல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் சூடாகிற டைமில் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு வெங்காயமும் பூண்டும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்து கொடுக்குறேன். நான் இந்த வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கலைங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நறுக்கிறேன். ஏன்னா அது பொரியல் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியே வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் வதக்குனாலே போதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து கொடுத்துடலாம். நான் இங்கே 3 பிடி முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பருப்பு போடுறதுனாலையும் அந்த வெங்காயம் சரியாக வதங்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக போடுறதுனாலையும் அது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு தெரியாது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கீரை சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாக்கா இந்த முருங்கைக்கீரை வேக வச்சு அந்த தண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கீரை எல்லாம் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குது, ஆனால் சரியாக வேகலை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டு கொடுத்துடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரைலாம் ரொம்ப நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு வேக வச்சுருந்து அது போட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் என்னோடய சேனல் முதல் தடவை தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸை உங்களுக்கு அப்போவே பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய பழைய வீடியோஸும் புது வீடியோஸும் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.